ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி காலையில் வந்துட்டு நான் பீட்ரூட் டீ செஞ்சேன். அதில் வந்துட்டு என்னென்னா பீட்ரூட்டு சின்ன சின்ன பீஸு, ஜிஞ்சரு, அப்புறம் லெமனு, ஹனி, அது 4மே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அது குடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிம்பாப் வாங்கிட்டு வந்தோம். இது என்னோடய ஃபேவரட் கிம்பாப் இது. இதில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, சின்ன டேட்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்று. பார்த்தா அதுக்குள்ளார வந்துட்டு கிம்பாப் எல்லாமே கட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நம்ம சாப்ஸ்டிக்கில் ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. சாப்ஸ்டிக்கும் கொடுத்துருவாங்க, 2 சாப்ஸ்டிக் கொடுத்தாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்திங்கன்னா உள்ளார கேரட்டு, ரேடிஷ்ஷு, எக்கு, அப்புறம் பேக்கானு, ஸ்பினாச்சு, டூனா ஃபிஷ்ஷு. இது வந்து டூனா ஃபிஷ் ஃப்ளேவர். இது டூனா ஃபிஷ்ஷு. அது வந்துட்டு மயோனஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் வருது இதில். இதில் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் வச்சு கிம்மால் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஓகே, இதில் ஒரு 9 பீஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பனானா மில்க் வாங்கிட்டு வந்தோம். இந்த பனானா மில்க் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். நல்ல டேஸ்ட், நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்ட்ராபெரி மில்க்கு, சாக்கோ மில்க்லாம் இருக்கும். ஆனால் அதை விட இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே இதுதான் வாங்குவோம். ஓகே, அது ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் 2 வாங்கிட்டு வந்தோம். ஓகே, எனக்கு ஒன்று, சாய்க்கு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அதை இல்லை அன்றைக்கி பாப்பா வாங்கிட்டு வந்தோம். ஓகே, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேக்கு நல்லாயிருக்கும். இது ஸ்ட்ராபெரி கேக்கு. இது நல்லாயிருக்கும். நிலானி கேட்டால், அதனால் நிலானிக்காக இது வாங்கிட்டு வந்தோம். இது நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு தெனரிசி வந்துட்டு நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் ஒரு 10 கிலோ. இதுதான் எப்போவுமே நாங்கள் சாப்பாட்டில் இதுதான் கலந்து வைப்போம். ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் தென ரைஸ் ஒரு கப்பு, அதுக்கப்புறம் கம்பு ரைஸ் ஒரு கப்பு. அப்படி தான் எப்போவுமே வைப்போம். 3மே கலந்து வச்சா நல்லாயிருக்கும் ரைஸ். வெறும் ரைஸ் சாப்பிட்டோம்னா அதில் அந்தளவுக்கு நம்மளுக்கு சத்து கிடைக்காதுல்ல. அதனால தான் தினையும் கம்பும் 2மே கலந்து வைப்போம். நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பாடுமே. அதனால் அது ஒரு 10 கிலோ வாங்கியாச்சு. அடுத்து நம்ம பரோட்டா வந்துட்டு இந்த இந்தியாவிலிருந்து வந்தது. வீட் பரோட்டா, லேயர்டு பரோட்டா. இது நல்லா செம்மையாக நம்ம ரியலாக நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா எந்த அளவுக்கு சாஃப்டாக லேயர்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது இது. அதனால் இது வாங்கிட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது செஞ்சு சாப்பிட்டா. இந்த கொரியன் ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே இந்த டிஷ்ஷஸ்லாம் சைடிஷ், இதெல்லாம் சைடிஷ்ஷு. இது ஏதோ சூப்பு. இது என்ன சூப்புன்னு தெரில. இது வந்துட்டு கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்காங்க, ரேடிஷ்ஷு, லெட்டு லீஃபு, அடுத்து இது குக்கும்பரு, அது கிம்ச்சி. அந்த கேபேஜில் வந்து சாஸ் ஊற்றி வச்சுருக்காங்க, அதுவும் ஒரு சூப்பு. இது வந்து பச்சை மிளகாய் வந்துட்டு நம்ம சாஸில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். காரம் அந்தளவுக்கு காரம் இருக்காது. தக்கல்வி பார்த்தா செமையாக இருக்குல்ல. 2 பக்கமே சிக்கன் சீஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி எடுத்தது இந்த வீடியோ. அப்போ நாங்கள் இந்தியாவில் இருந்தோம். செமையாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி வியூ இது. வீட்டு வாசலில் இந்த வியூ இருக்கும். இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்தது. அப்போ கொஞ்சம் நெல்லெல்லாம் விளைஞ்சி வந்துருச்சு. பார்க்குறக்கே நல்லா அப்படியே எல்லோ கலரில், கோல்டன் கலரில் இருக்குது. பார்த்தா நல்லாயிருக்கு. நல்லா நேச்சுரலாக இருக்குமா. காலையில் எழுந்திரிச்சாவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன வருஷம் நான் பொங்கலுக்கு போட்ட கோலம். அது நல்லா இருக்கா? போன வருஷம் நாங்கள் இந்தியாவில் அம்மா வீட்டில் வச்ச பொங்கல் இது செமையாக கிழக்கு பார்த்தா பொங்குது, நல்லா பொங்குது. நாங்கள் பொங்கலோ பொங்கல் நானே கத்திகிட்டு இருந்தோம். அந்த பக்கம் வந்துட்டு வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. இது சக்கரை பொங்கல். எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.